கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த எரிபொருள் கப்பல் நோயாளர் காவு வண்டிகளுக்கு முன்னுரிமை. எரிபொருள் QR முறைமை புதிய பதிவுகள் குறித்து விசேட அறிவிப்பு. எரிசக்தி நுகர்வை குறைக்குமாறு பிரதியமைச்சர் கோரிக்கை. வாக்களித்த ஒரு வாரத்திலேயே பொய் வாக்குறுதிகளை முறியடித்த ஜனாதிபதி சாகரகாரியவசம் கடும் விமர்சனம். நாடு பாரிய எரிபொருள் மின்சார நெருக்கடி எதிர்நோக்கும், இயல்பு வாழ்க்கை முடங்கும், மரிக்கார் எச்சரிக்கை. மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சி, நாமல் எச்சரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை. விவசாயிகளுக்கு QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகம். வைத்தியர்களின் தேவைக்கேற்ப எரிபொருள் வழங்க நடவடிக்கை. அடியாட்களுடன் வந்தார பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. QR குறியீடு ஊடாக மாத்திரம் எரிபொருள் நிலையங்களில் விசேட பாதுகாப்பு. தொழில் முயற்சியை பறிக்கும் இரு நிறுவனங்கள், கேபிள் உரிமையாளர் சங்கம் போர்க்கொடி. QR முறையினால் வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் சிக்கல், தனியார் பேருந்துகள் இயங்குவது 50% குறையும் அபாயம். புத்தாண்டு சுபநேர பத்திரிகை வெளியீடு இணக்கம். ஜனாதிபதியை சந்திக்க உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி. நிதி தூய்தாக்கல் தடைச் சட்டத்தின் கீழ் மன்னாரில் பெண் கைது. தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக சிக்கல்களை கருத்தில் கொண்டு அதனை எதிர்கொள்ளும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் புதன்கிழமை முதல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இதனை தெரிவித்தார். மேலும் வாரத்தின் ஏனைய 4 வேலை நாட்களிலும் எத்தனை பணியாளர்களை பணிக்கு அழைக்க வேண்டும் என்பது குறித்த முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த விடுமுறையானது சுகாதார துறைமுகங்கள், நீர் வளங்கள் மற்றும் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட துறைகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அரசு ஊழியர்களுக்கு மேலதிகமாக அனைத்து அரசு பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கும் புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். அத்துடன் அனைத்து அரசு விழாக்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விடுமுறை தொடர்பில் தனியார் நிறுவனங்களும் இதே நடைமுறைகளை பின்பற்றுமாறு கூறப்படுவதாக இதன்போது அவர் மேலும் தெரிவித்தார். வைத்தியர்களின் தேவைக்கேற்ப எதிர்காலத்தில் எரிபொருளை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார பிரதியமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். சேவை தேவையின் அடிப்படையில் வழங்கப்படும் எரிபொருள் அளவை குறிப்பிடும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். QR குறியீட்டை அறிமுகப்படுத்தும் போது பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல்கள் மற்றும் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இந்த சிக்கல்கள் இருக்கும், பின்னர் அவை தீர்க்கப்படும். நாம் இதனை ஒரு பொதுவான சுற்றறிக்கையாகவே அறிமுகப்படுத்தியுள்ளோம். விசேடமான தொழில் பிரிவுகள் மற்றும் விசேட அபிவிருத்தி திட்டங்களில் ஈடுபடும் வாகனங்கள் உள்ளன. அவை தொடர்பான தனித்தனியான வழிகாட்டல்கள் மற்றும் சுற்றறிகள் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் வெளியிடப்படும். வைத்தியர்கள் என்பவர் ஒரு விசேட தொழிலைச் சேர்ந்தவர்கள். அத்துடன் விசேட அபிவிருத்தி திட்டங்களும் உள்ளன. எனவே ஒரு நபருக்கோ அல்லது ஒரு வாகனத்திற்கோ வழங்கப்படும் எரிபொருள் அளவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. அவற்றின் விசேட தன்மை இனங்கண்டு அதற்கான சுற்றறிகள் அறிமுகப்படுத்தும் போது வைத்தியர்களின் தேவைகளை உணர்ந்து அதற்குரிய சுற்றறிக்கைகள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றார். இலங்கைக்கு இன்று காலை ஒரு எரிபொருள் தாங்கி கப்பல் வந்ததாகவும் இன்றைய தினத்திற்குள் அதன் சரக்குகளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்தார். இந்த கப்பல்கள் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகியவற்றை கொண்டு வந்தது என்பதை நிர்வாக பணிப்பாளர் உறுதிப்படுத்தினார். தற்போது கொள்முதல் கட்டளை செய்யப்பட்ட அனைத்து கப்பல்களும் திட்டமிட்டபடி வந்து சேர்வதாகவும் நாடு முழுவதும் உள்ள நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் ஓடர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புதிய QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையின் கீழ் அனைத்து நோயாளர் காவு வண்டிகளுக்கும் விசேட முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என தெரிவித்தார். இதன் மூலம் அவசர சிகிச்சை சேவைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நோயாளர் காவு வண்டிகள், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், களஞ்சிய சாலைகள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்தவர் சில தரப்பினர் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்க மோசடி கணக்குகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது என்று எச்சரித்தார். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான fuelpass.gov.lk மட்டுமே பயன்படுத்துமாறும் வேறு எந்த வலைத்தளம் அல்லது 3ஆம் தரப்பினருக்கும் தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். QR அமைப்பின் கீழ் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தவர் வாகனங்கள் அல்லது மொபைல் எண்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பதிவு செய்ய முடியாத நபர்களுக்கான சிக்கல்களை தீர்க்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையில் நிலவும் தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது வெற்றிகரமாக சீர் செய்யப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி நாளை முற்பகலில் இருந்து அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு முறைமை முழுமையாக வழமைக்கு திரும்பும் என அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாக சட்டப்பூர்வ உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களுக்காக புதிய QR குறியீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான புதிய பதிவுகளுக்கு தேவையான முறைமை மேம்படுத்தல் பணிகள் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. ஏதேனும் ஒரு QR குறியீட்டுடன் தொடர்புடைய தொலைபேசி இலக்கத்தின் உரிமை மாறியிருந்தால் அல்லது அந்த தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் அத்தரப்பினர் குறித்த தகவல்கள் அந்த தொலைபேசி சேவை வழங்குனர் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நிறுவனங்கள் வழங்கும் புதுப்பிக்கப்பட்ட தரவுகளை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாக முறைமையில் உள்ளிருக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பதிவு செய்யும் போது இணையதளத்தில் உலாவும் போலி இணைப்புகளுக்கு சென்று தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தரவு துஷ்பிரயோகத்தை தவிர்க்க எப்போதும் அரசாங்கத்தின் உத்தியபூர்வ முறைமையை மாத்திரம் பயன்படுத்துமாறும் நிலவும் சிக்கல்களுக்கு 1919 என்ற உடனடி அழைப்பிலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் அனுமதி பத்திரம் QR குறியீடின்றி விவசாயிகளுக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன் அறுவடை பணிகளுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 15 லிட்டர் எரிபொருளும், நிலம் உழுது தயார்படுத்தல் பணிகளுக்காக ஏக்கருக்கு 28 லிட்டர் எரிபொருளும் விவசாயிகளுக்கு QR குறியீடு இன்றி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி வேலை செய்யும் பணியாளர்களை அடியாட்களாக கொண்டு வந்து அராஜகம் செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில், கனடா வதிவுரிமையுடைய ஒருவருடன் எனக்கு நிச்சயார்த்தம் இடம்பெற்றது. அப்போது அவருக்கு கனடா குடியுரிமை மட்டுமே இருந்தது. நிச்சயதார்த்தத்தின் பின்னர் நான் மானிப்பாய் சந்தியிலிருந்து உடுவியில் செல்கின்ற வீதியில் காணியொன்றினை எனது சொந்த பணத்தில் கொள்வனவு செய்ய முயன்றேன். இந்நிலையில் என்னை திருமணம் செய்யவிருந்த நபர் குறித்த காணியை தனது பேரில் எழுதி கொடுக்குமாறு, அப்படி கொடுத்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலம் அதில் தொழிற்சாலை அமைக்க முடியும் என்று கூறினார். குறித்த வரத்திகளை நம்பிய நானும் அவ்வாறே செய்தேன். இதன்போது அவருக்கு கனடா வதியுரிமை மாத்திரம் இருந்ததால் நானே நேரடியாக காணிக்கான கொடுப்பனவை கொடுத்தேன். அதற்கான ஆதாரங்கள் உள்ளன. நான் என்னை திருமணம் செய்யவிருந்தவரது பெயரில் வாங்கிய காணிக்கு பின்பக்கம் இன்னொரு காணியை எனது பெயரில் வாங்கினேன். பின்னர் என்னை திருமணம் செய்யவிருந்த நபர் என்னை விலகிச் சென்றுள்ளார். எனது தந்தை முச்சக்கர வண்டி சாரதி. இந்நிலையில் இனந்தெரியாத நபர்கள் தந்தையின் முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்துவது போன்ற பாசாங்க அவரை அழைத்துச் சென்று மற்றைய காணியையும் எழுதி தருமாறு பலமுறை மிரட்டினர். அந்த யோசனையால் எனது தந்தையும் இறந்துவிட்டார். பின்னர் குறித்த காணியை மீட்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டேன். நான் ஒரு தொண்டு நிறுவனத்தை நடாத்தி வருகின்ற நிலையில் அந்த நிறுவனத்தின் பெயர் பலகையை காணியில் நாட்டிய வேளை சிலர் வந்து அதனை பிடுங்கி வீசினர். காணியில் பயன் தரும் மரஞ்செடிகளை நாட்டினால் இரவோடு இரவாகவே வெட்டி வீசப்பட்டிருக்கும். குறித்த காணியானது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட விடயம் அதன் பின்னர் தான் எனக்கு தெரியும். அவர் குறித்த காணி தனக்கு எழுதப்பட்டதாகவும் அந்த ஆவணத்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு என்னை பார்க்குமாறும் பின்னர் இருக்கின்ற மற்றைய காணி உறுதியையும் தன்னிடம் கொண்டு வந்து தருமாறும் தெரிவித்தார். ஒரு தடவை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் பணியாளர்களை அடியாட்களாக அழைத்து வந்து மிரட்டினார். அதன் பின்னர் அதிலேயே அந்த பணியாளர் ஒருவர் தான் தெரியாமல் வந்ததாக கூறி என்னிடம் மன்னிப்பும் கோரினார். குறித்த காணி பிரச்சினை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் தம்பியும் சிலரும் வந்து பின்பக்கம் இருக்கின்ற இந்த காணிக்கும் முன்பக்கம் இருக்கின்ற பிரச்சனையில் உள்ள காணிக்கும் இடையே எல்லை போடுவதற்கு முயற்சித்தனர். இந்த நிலையில் இது குறித்து மானிப்பாய் பிரதேச சபைக்கு தெரியப்படுத்திய போது அங்கு வந்திருந்த மானிப்பாய் பிரதேச சபையின் உத்தியோகத்தர் அனுமதியின்றைய சீமந்த வேலைகள் செய்ய முடியாது என்றும் சட்டத்திட்டங்களை கோரிய வழி அங்கிருந்த பணியாளர்கள் அவரை மிரட்டினர். இதுகுறித்து நான் போலீசாருக்கு தெரியப்படுத்திய போதும் எனது முறைப்பாட்டை பதிவு செய்வதற்கு போலீசார் மறுத்தனர். அதன் பின்னர் முறைப்பாட்டை பதிவு செய்தனர். பின்னர் விசாரணைகளின் பின்னர் இரு தரப்பினரையும் காணிக்குள் செல்ல வேண்டாம் என கூறினர். பின்னர் குறித்த காணியை சுத்தம் செய்யும் போர்வையில் சிலரை கொண்டு வந்துவிட்டனர். அவர்களுக்கு நான் காணியின் பிரச்சினை குறித்து கோரிய வேளை வேலைக்கு வந்தவர்கள் அநாகரிகமான வார்த்தையில் என்னை திட்டினர். இதற்கு முன்னர் ஒரு தடவை சாவகச்சேரி போலீசாரையும் வைத்து மிரட்டினர். காணியானது மானிப்பாய் போலீஸ் பகுதிக்குள் காணப்படுகின்ற நிலையில் எதற்காக குறித்த காணிக்கான முறைப்பாட்டினை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதன்போது மோசமான வழக்குகளில் என்னை தள்ளப்போவதாக சாவகச்சேரி போலீசார் மிரட்டினர். தற்போது குறித்த பிரச்சனையை யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் ஊடாக தீர்க்கப் போவதாக தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் தம்பி கூறுகின்றார். தமது பதவியையும் அரசியல் செல்வாக்கினை வைத்துக் கொண்டு
கொண்டு இவ்வாறு செய்கின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்து கொண்டு இவ்வாறான கேவலமான வேலைகளை செய்கின்றனர். எனவே எனது பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும். அடியாட்கள் மற்றும் போலீசாரை வைத்து இவ்வாறான அச்சுறுத்தலை செய்ய வேண்டாம். அடியாட்கள் மற்றும் போலீசாரை வைத்து இவ்வாறான அச்சுறுத்தல்களை செய்ய வேண்டாம். எனது சொத்து மீளவும் எனக்கு கிடைக்க வேண்டும். என்னை திருமணம் செய்வதாக வந்தவர் தொடர்பாக நான் கனேடிய தூதரகத்திற்கு தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக கனேடிய அரசு விசாரணைகளை செய்தது. இதன் போதுதான் அவர் பல மோசமான செயல்கள், போதைப்பொருள் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடுவதாக கனேடிய அரசாங்கத்திற்கு தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க கனேடிய அரசாங்கமும் முயற்சித்து வருகின்றது என்றார். இப்ப எனக்கு என்னுடைய காணி எனக்கு வேணும். இந்த ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர் எந்த காரணத்தை கொண்டும் எங்களை நசுக்கி தன் பதவியை பயன்படுத்தி என்னுடைய காணியை எடுக்கணுமெண்டோ இல்லை என்னை அவமானப்படுத்தி நெடுக அசிங்கப்படுத்தி எங்களுடைய கௌரவத்துக்கு கேடு விளைவிக்கணுமெண்டோ இனி செய்யக்கூடாது. எனக்கு அந்த நியாயம் நீதி கிடைக்க வேணும். நான் அதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி ஐயாட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறது. எங்களுக்காக இருக்கிற மக்கள் சேவைக்காக இருக்கிற அந்தந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கும் இடையில் இன்று தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுர தற்போது தமது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என மனோ கணேசன் நேற்று நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து இன்று தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அவசர பிரச்சினைகள் குறித்து உரையாடுவதற்காக மனோ கணேசன் விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அடுத்த வாரம் தமிழ் முற்போக்கு கூட்டணியை சந்திப்பதற்கு ஜனாதிபதி சந்தர்ப்பம் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளவர், தற்போதைய அரசாங்கம் இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை நாட்டு மக்கள் மீது சுமத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே கடுமையான பொருளாதார அழுத்தங்களையும் மின்சாரம் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் பல்வேறு பலவீனங்களையும் எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோமோஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இது இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்துடன் வெளிநாட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இலங்கையின் மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கும். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசாங்கம் முறையான திட்டமிடல்களை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளவர், நிர்வாக தவறுகள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாபிமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே யுத்தம் வரும் ராணுவ இலக்குகளை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளை நோக்கி நகர்ந்துள்ளமை கவலைக்குரியது எனவும் இது போர்க்களத்தை தாண்டி இலங்கை போன்ற நுகர்வு நாடுகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு பேரழிவாக உருவெடுக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வழங்கிய வாக்குறுதியை ஒரு வாரம் முடிவதற்குள்ளேயே மீறும் ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டிற்கு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்தார். இன்றைய தினம் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர், இலங்கை இளம் தொழில்முனைவோர் வர்த்தக சபையின் பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அடுத்த 2 மாதங்களுக்கு நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்க மாட்டேன் என இருமுறை உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதி ஒரு வாரத்திலேயே மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டில் தொழில் முனைவோர் பொருளாதாரத்திற்கு எவ்வாறு பங்களிக்கின்றார்கள் என்பது கூட புரியாத ஒரு ஜனாதிபதி நாட்டை வழிநடத்துவது கவலைக்குரியது என சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் கோவிட் பெருந்தொற்று மற்றும் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அப்போதைய அரசாங்கம் மக்களுக்கு தடையின்றி உணவு மற்றும் எரிபொருளை வழங்கியதை நினைவுபடுத்தியவர், அக்கால பகுதியில் ஜேவிபி உள்ளிட்ட தரப்பினர் போராட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்ததாக குற்றம் சாட்டினார். ஆனால் இன்று எவ்வித பாரிய நெருக்கடிகளும் இல்லாத சூழலில் எரிபொருள் வரிசைகளை உருவாக்கி QR குறியீடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் குழப்பமான நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் விமர்சித்தார். அத்துடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கின் சாட்சியாளரை தனிப்பட்ட முறையில் அழைத்து அரசியல்வாதிகளின் பெயர்களை உள்ளடக்கி வாக்குமூலம் வழங்குமாறு அச்சுறுத்தியதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையையும் சுட்டிக்காட்டினார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஜேவிபியின் தீவிர செயற்பாட்டாளர் என நந்தன குணதிலக்க பகிரங்கமாக குற்றம் சாட்டிய நிலையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். இன்று நாட்டில் ஜனநாயகம் புதைக்கப்பட்டு வருவதாகவும் போலியான சாட்சியங்களை உருவாக்கி அரசியல் எதிரிகளை சிறையில் அடைக்க முயற்சிக்கும் ஒரு அபாயகரமான போக்கு நிலவுகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு பொறுப்புடன் தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கம் அறிமுகப்படுத்திய QR நடைமுறை காரணமாக வாகன இறக்குமதியாளர்கள் பாரிய சிக்கல் எதிர்நோக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அவற்றுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு தகுந்த வேலைத்திட்டம் ஒன்றினை உருவாக்கி தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அவை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைவதாகவும் அங்கிருந்து அத்தகைய வாகனங்களை கொழும்புக்கு கொண்டு வருவதில் எரிபொருள் தட்டுப்பாடு பெரும் தடையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அரசாங்கத்துடன் கலந்துரையாடிய ஒரு தீர்மானத்திற்கு வர தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாதாந்தம் சுமார் 100 முதல் 150 வரையிலான வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்படுவதை சுட்டிக்காட்டியவர் இந்த வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்காக விசேட QR நடைமுறை அல்லது எரிபொருள் ஒதுக்கீடு ஒன்றை உருவாக்குவது அவசியமானது எனவும் வலியுறுத்தினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கே வருகின்றன. அங்கிருந்து கொண்டு வரும்போது வாகனங்களில் எரிபொருள் இருப்பதில்லை. பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு QR நடைமுறையின் கீழ் எவ்வாறு எரிபொருளை பெறுவது என்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. சில நேரங்களில் காட்சிறைகளில் இருக்கும் வாகனங்களில் எரிபொருள் தீர்ந்து போனால் அவற்றுக்கு எவ்வாறு எரிபொருளை பெறுவது? எனவே பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஒரு QR முறைமை அல்லது எமது நிறுவன இலக்கத்திற்கு ஒரு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம். ஒரு இறக்குமதியாளர் சராசரியாக 100 தொடக்கம் 150 வாகனங்களை கொண்டு வருகின்றார். இவை அனைத்திற்கும் எமது தனிப்பட்ட QR குறியீடுகளை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்ப முடியாது. இந்த துறையானது அரசாங்கத்திற்கு அதிக வரி வருமானத்தை பெற்றுத்தரும் ஒரு வணிகமாகும். எனவே இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி கலந்துரையாடி ஒரு முறையான தீர்வை எட்ட வேண்டும் என்றார். இரு நிறுவனங்களின் சுயநலங்களால் தமது தொழில் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள கேபிள் தொலைக்காட்சி சேவையை முன்னெடுக்கும் உரிமையாளர்கள் தமக்கான நீதியை தாமதமின்றி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் ஊடக அமைத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கூறிய அகில இலங்கை கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்க பிரதிநிதிகள் மேலும் கூறுகையில், எனது பெயர் சோமசுந்தரன் சசிகரன். நாங்கள் வடமராட்சியில் தொண்டைமனார் பகுதியில் கேபிள் சேவையினை வாடிக்கையாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த கேபிள் வாடிக்கையாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் இந்த கூட்டத்தை நாங்கள் முன்மொழிய ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வெளியுலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களோட 60 வாடிக்கையாளர்கள் இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சேர்ந்து இந்த சங்கத்தை பதிவு செய்திருக்கிறோம். அதை இந்த உலகுக்கு அறிய தொடர்புன்றது தான் எங்களோட இன்றைய ஆரம்ப கூட்டத்தில் உங்களிடம் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இதை உலக அறிய செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கேபிள் ஆபரேட்டர்கள் இப்போ தற்காலிகமாக எங்களுக்கான பவர் இல்லை. நாங்களெல்லாம் கேபிள் டிவி ஆரம்பிக்கும் போது 2 சேனல் 3 சேனல் கொடுத்து தான் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் எங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள், ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இவ்வளத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இடையில் சில பேர் எங்களை வேறு நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் லைசன்ஸ் எடுத்து எங்களை அவர்களுக்கு உள்வாங்கி ஒரு கேஷ் கலெக்டர் இல்லாட்டி ஒரு விற்பனையாளர், பிரதேச முகாமையாளராகத்தான் எங்களை இங்கே இனங்காட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும். நாங்கள் எங்களுக்கு உள்ளே நிறைய பேர் இதில் இலங்கை போகிறோம். எங்களை அகில இலங்கை கேபிள் டிவி சங்கம் தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். எனவே எங்களுக்கு உள்ள இருக்கிற வாடிக்கையாளர் எங்களோட அங்கத்தவர்களை தவிர்த்து எல்லோரும் எங்களோட சங்கத்துக்குள்ளே வந்தால் தான் எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் பெற முடியும். எனவே அனைத்து ஆபரேட்டர்களும் எங்களோட இணைய வேண்டும் என்பதும் எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே தற்போது பொதுமக்கள் இடையிலே டிஜிட்டல் பாக்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாலே எங்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனை உருவாகியுள்ளது. ஏனென்றால் எல்லாராலையும் இந்த டிஜிட்டல் பாக்ஸுக்கு 10,000 ரூபா வழங்கி பெற முடியாது. நாங்கள் முதலே வாடிக்கையாளரிடம் அட்வான்ஸ் வாங்கித்தான் நாங்கள் இந்த கேபிள் டிவியை அவைக்கு வழங்கி இருக்கின்றோம். எனவே தற்காலிகமாக எங்களுடைய ஒரு 500 வாடிக்கையாளர் இருந்தால் 100 வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் டிஜிட்டல் பாக்ஸ் வழங்கி இருக்கின்றோம். மற்றவர்கள் இந்த டிஜிட்டல் பாக்ஸ் எடுக்கிற தன்மையில் அவர்கள் இல்லை. எனவே நாங்கள் இந்த 100 பேருக்கும் டிஜிட்டல் பாக்ஸ் வழங்கி ஓடிக்கொண்டிருக்குது. மிகுதி 400 பேருக்கும் இப்போது அனலோக்கும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. 400 வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல, ஏழைகளும் இருக்கிறார்கள். எல்லாராலையும் இந்த டிஜிட்டல் பாக்ஸ் எடுக்க முடியுமோன்றது ஒரு பிரச்சனை. எனவே எங்களுக்கான இந்த டிஜிட்டல் பாக்ஸை ஒரு குறிப்பிட்ட மாதாந்த தவணையில் வழங்கினாலும் ஒரு வாடிக்கையாளர்கள் எடுப்பார்கள். எல்லோரிடம் 10,000 ரூபா பெற்று இந்த டிஜிட்டல் பாக்ஸை வழங்க முடியாமல் அனைத்து ஆபரேட்டர்களும் திண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுக்கு அனலோக்கையும் இப்போ தற்காலிகமாக தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு சபையினர் TRC
நிறுவனத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்டத்தில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, டிஷ் அண்டனாக்கள் இந்தியாண்ட சேட்டலைட் டிஷ் அண்டனாக்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் எங்களோட ஒரு சங்கத்தில் உட்பட்ட ஒரு ஆளுந்தையும் ரைட் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ சிந்துயனன் சொல்லி இவருக்கும் ஒரு 2500-3000 வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே எங்களுக்கான அங்கீகாரத்தை அனைத்து ஆபரேட்டர்களுக்கும் இந்த உங்களோட ப்ரெஸ் மூலம் இந்த உலகுக்கு அறிய தந்து இந்த எங்களோட கேபிள் சங்கத்துக்கும் ஒரு ஆதாரத்தை பெற்றுத்தர வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கத்திடமும் ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம். இந்த மக்களுக்கான இதுவும் ஒரு தொலைத்தொடர்புன்றதும் ஒரு மக்களுக்கான சேவை தான். அதை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த கேபிள் டிவி கேபிள் ஆபரேட்டர்களாகிய நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இந்த சங்கத்துக்கு ஒரு லைசன்ஸ் உரிமத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று எமது தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு டிஆர்சி அவர்களிடமும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்துக்கின்றோம். எனவே அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த பிரஸ் மூலம் நாங்கள் தெரியப்படுத்துவது, அனைத்து மக்களும் இந்த அனலாக் சேவை நிறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கான ஒரு சரியான தீர்வினை வழங்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமே பாதிக்கப்பட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகித்தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு நான் இந்த லைசன்ஸுக்கு முதல் தரம் போட்டு நான் 2,70,000 பே பண்ணி ப்ரொசஸிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதே நேரம் இன்னும் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணியிருந்தது. அவங்களோட அரசியல் செல்வாக்கை வச்சு அதே 2018ஆம் ஆண்டு நவம்பரில் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து ப்ரப்போசல் எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்தும் எங்களோட ப்ரொசஸ் ஆகவும் இல்லை. அதுக்கிடையில் பெட்டிஷன்கள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி பப்ளிக் நோட்டீஸ் வந்து தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அது நடக்காமலே எங்களோட லைசன்ஸ் அப்போ கிடைக்க இல்லை. நாங்கள் எல்பிஎன்ன்ற ஒரு கம்பெனிக்கு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு பே பண்ணுறோம். நாங்கள் டேக்ஸ் எல்லாமே கட்டி மாதம் மாதம் எந்த அரியஸும் இல்லாமல் நாங்கள் பே பண்ணின்னு இருப்போம். ஆனால் தொடர்ச்சியாக பெரிய கம்பெனிகளால் எங்களுக்கு அழுத்தம், எங்களால் சுதந்திரமாக வேலை செய்யவே இயலாது. நாங்கள் அறிஞ்ச வரையும் எல்பிஎன் கம்பெனி டெக்ஸன்ற ஒன்று டிஆர்சி கட்டேலின்னு கேள்விப்பட்டு தான் அவங்களுடைய 2018ஆம் ஆண்டு அவங்களுடைய சீல் பண்ணியிருக்கிறாங்க. நிப்பாட்டினதால் 2017 நாங்கள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். எந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணது 2016ஆம் ஆண்டு ஏகே கேபிள் நெட்வொர்க்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பிறகு ட்ரைமாஸ் மீடியா எங்களோட கம்பெனியோடு சேர்த்து ட்ரைமாஸ் மீடியான்ற கம்பெனி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு 2018ஆம் ஆண்டு லைசன்ஸ் கிடைக்கப்பெற்றது. அதுக்கு பிறகு எங்களுக்கு வர வழி இல்லை. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நாங்கள் ரன் பண்ண இல்லாததில் 2018 ட்ரைமாஸ் மீடியாவோட நாங்கள் தொடர்ந்து எங்களோட கேபிள் நெட்வொர்க் வேலையை செய்துட்டு இருந்தோம். நாங்கள் எஃப்னாலேயும் மட்டக்களப்பு அம்பாறையிலேயும் இப்படியே செய்துட்டு இருந்தால் போஸ்ட் எல்லாமே நாங்கள் தான் பே பண்ணணும். எல்லா பேமெண்ட்டுமே நாங்கள் தான். அவங்களோட பேமெண்ட் எதுவும் இல்லை. அவங்களுக்கான டேக்ஸும் அவங்களோட சேனலுக்குரிய பேமெண்ட்டும் முதல் 3 லட்சம் ரூபா பே பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு நாங்கள் லைசன்ஸுக்கு எந்த பிரச்சனைக்குமே முகம் கொடுக்க இல்லாமல் இருக்குது. நாங்கள் போஸ்ட்டுக்கு காசை கட்டினா அவங்க தங்களோட போஸ்ட்டுக்கும் சேர்த்து கட்டி எங்களோட போஸ்ட்டை பிடுங்க போகிறேன்ட்டு நிற்கிறாங்க. இதால் எங்களுக்கு வர வழி இல்லாமல் நான் திருப்பி 2023ஆம் ஆண்டு திருப்பி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணேன். அப்போ இருந்த டிஆர்சி டிஜியை போய் மீட் பண்ணி இப்படி இவ்வளோ ஆழமங்கட பிரச்சனையில் இருக்குன்ட்டு அவர் திருப்பி அதுக்கு பே பண்ணணுமெண்டு திருப்பி 2,80,000 ரெண்டாந்திரமாக பே பண்ணி ப்ரொசஸ் பண்ணி அதுக்கு பிறகு லைசன்ஸ் தரலாம்னு சொல்லி ப்ரொசஸிங் வளமையாக நடக்கிற முறையில் அந்த ப்ரொசஸிங் போனது. எல்லாம் ப்ரெசன்டேஷன் அது இதெல்லாம் நடந்து திருப்பி ஒரு 4 மாதத்துக்கு பிறகு பப்ளிக் நோட்டீஸ் எங்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறோம்ட்டு டிஆர்சியால் எங்களோட கம்பெனிக்கு போட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒப்ஜெக்ஷன், இந்த 2 கம்பெனியுமே மாறி மாறி ஒப்ஜெக்ஷன் போட்டு பப்ளிக் நோட்டீஸ் இந்த 1 மாதம் முடிய திருப்பி எங்களை கூப்பிட்டு இன்குவாரி பண்ணாங்க. இன்குவாரி பண்ண எல்லாமே பொய்யான பெட்டிஷன் சொல்லி எங்களுக்கு லைசன்ஸ் ஆரண்டு ஓகே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நிறுவனம் ஏஎஸ்கே நிறுவனத்தால் எங்களுக்கு எதிராக கோர்ட்ஸில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இவங்க கேபிள் டிவி செய்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்க வேணாமண்டு. இதே ஏஎஸ்கே நிறுவனம் 2010ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கேபிள் நெட்வொர்க்கை பொறுப்படுத்தது தங்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அதில் நானும் அவங்களோட வாடிக்கையாளராக, அதாவது லிங்க் ஆப்ரேட்டராக நாங்கள் போயிருந்தோம். இங்கே இருந்த அநேகமான நெட்வொர்க்கு ஏஎஸ்கேக்களான் அரவாசி எல்பிஎனுக்களையும் அரவாசி ஏஎஸ்கேக்களையும் 2013ஆம் ஆண்டு தான் இந்த ஏஎஸ்கேக்கு டிஆர்சி லைசன்ஸ் கிடைச்சது.
ஸோ இந்த 3 வருஷமும் அவங்களும் எங்களை மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ஓடின ஒரு இல்லீகல் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லா லிங்க் ஆப்ரேட்டர்ஸுக்கும் பேர் என்னென்னு சொன்னால் இல்லீகல் ஆப்ரேஷன். ஆனால் இதை நடத்துறது முழுத்திலும் இந்த 2 கம்பெனியும் தான், வேறு யாருமே கிடையாது. இல்லீகல் ஆப்ரேஷன் அண்டு இலங்கையில் எங்கேயுமே கிடையாது. 300க்கும் மேற்பட்ட லிங்க் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க எங்களை மாதிரி. என்ன செய்கிறனோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்களது தான். எவ்வளவோ கோடிக்கணக்கான கடன்களை பெற்று தான் இந்த கேபிள் டிவியை செய்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இந்த கேபிள் டிவின்னு சொன்னால் அவங்களோட கம்பெனிகள் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் எல்லாருமே வேலைக்காரன்ற ஒரு அடிப்படையிலான் இருக்கிறோம். இதே கோர்ட்ஸில் எங்களுக்கு ஏஎஸ்கே வழக்கு போட்டது நாங்கள் கேபிள் டிவி செய்தேன்னு சொல்லி, அதால் எனக்கு தர வேண்டிய இந்த லைசன்ஸ் வந்து பின்னுக்கு போச்சுது. ஏன்னாண்டா டிஆர்சியில் இருக்கிற ஆக்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் அந்த வழக்கு போட்டது. எங்களை அதில் ஒரு பாட்டாக போட்டு திருப்பி அட்டர்னி ஜெனரலால் அந்த வழக்கை அவங்க எடுக்கவே இல்லை, வழக்கு நடக்கவே இல்லை. அதால் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒப்பீனியன் வேணுமென்னா அந்த ஒப்பீனியன் கிடைச்சிது லைசன்ஸை இஷ்யூ பண்ண சொல்லி. அதுக்கு பிறகு 70,80,000 நான் பே பண்ணினேன் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பே பண்ணேன் 19ஆம் தேதி. பே பண்ண பிறகு கவர்மெண்ட் மாறிச்சுது. அப்போ இந்த கவர்மெண்ட் மாறின பிறகு எங்களுக்கு நல்லது நடக்கும் என்று யோசித்தோம். இதுவரையும் 1.5 வருஷம் மேலே ஆயிட்டுது. சைன் பண்ணி கடைசி ப்ரொசீஜர் இது சைன் பண்ணுறது வந்து மினிஸ்டர், இன்னுமே அது சைன் பண்ணவும் இல்லை. திருப்பி 2018 இதுக்கு இடையில் 2018ஆம் ஆண்டு 2018லேருந்து 24 வரையும் ரைமாஸ் மீடியாவில் இருக்க ரைமாஸ் மீடியா ஒரு வழக்கு திருப்பி போட்டாங்க. நான் அவங்களோட வேலைக்காரன்னு சொல்லி, நான் ஸ்டாஃப்ன்னு சொல்லி தன்னட்ட வேலை பழகி நாங்கள் இந்த கம்பெனி கஸ்டமர் எல்லாரையும் கொண்டு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். தங்களுக்கு பிறகு தங்களுக்கு தெரியாமல் தான் நான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாண்டு. அவங்களோட கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணது 2017, எந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணது 2016. ஸோ எங்களுக்கு கோர்ட்ஸில் ஒரு என்ஜாயினிங் ஆர்டர் எனக்கு வந்துச்சுது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லி. 6 மாதம் சென்றுச்சுது என் கம்பெனி ஃபுல்லாக ஷட் டவுன். 8 மாதத்துக்கு மேலே என்ஜாயினிங் ஆர்டரில் எங்களோட கம்பெனி ரன்னே பண்ணாமல் இருந்து, அதுக்கு பிறகு நாங்கள் ஃபுல்லு டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கான ஆதாரம் முழுக்க நாங்கள் சப்மிட் பண்ணோம். இவ்வளோ நாங்கள் கேபிள் டிவி செய்கிறோம், இவைக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம், பேமெண்ட் முழு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து, அதுக்கு பிறகு கோர்ட்ஸில் பார்த்து இல்லை இவங்களோட தானன்ற ஒரு அபிப்பிராயத்தில் அந்த என்ஜாயினிங் ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ண பிறகு இந்த வழக்கு இப்போவும் நடந்துட்டு இருக்கு. 1.5 வருஷமாக வழக்குக்கும் இதுக்குமான நான் செலவழித்த காசே 10 கோடிக்கு மேலே தாண்டி போய்கொண்டே இருக்குது. ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். அதே நேரம் இப்போவும் பில்டிங் வாடகைகள் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். எங்களோட 3 ஆஃபீஸ் இருந்துச்சு, அதுக்கான வாடகை இப்போவும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் கம்பெனி நடத்தவே இல்லாது, லைசன்ஸ் கையில் இல்லை. அதில் எங்களுக்கு வழியே தெரியாமல் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு சங்கம் உண்டா சேர்ந்து இப்போண்டாலும் எனக்கு ஒரு எங்களோட கம்பெனிக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கே வந்திருக்கிறேன். உங்களால் இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த லைசன்ஸை எங்களுக்கு பெற்று தந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நாங்கள் இந்த இணைப்பை கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா சாமானும் ரோட்டில் எல்லாமே இருக்குது, முழுக்க வட்டி பக்கத்தில் இருக்கிற கேபிள்காரங்க ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. எல்லாம் டேமேஜ் ஆக்கி கஸ்டமரையும் அவங்க எடுத்து இப்போ இவ்வளோ கஸ்டமர் எனக்கு இருக்குமோ தெரியாது, 0 நான் மைனஸில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகிட்ட கூட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்படித்தான் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி காசு கட்டி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு கொடுத்து அட்டர்னி ஜெனரல் கோர்ட்ஸில் கூட இஷ்யூ பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அதை கூட செய்யாமல் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது என்னன்னு கூட உண்மையாகவே தெரியாது. எனக்கு இந்த நல்ல ஒரு ஜனாதிபதி இப்போ இருக்கிறார், ஆனால் ஜனாதிபதிக்கு இந்த இது போயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. அவருக்கு நாங்கள் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு எத்தனையோ கடிதம், இந்த எல்லா ப்ரூஃபுமே என்கிட்ட இருக்குது. எத்தனையோ கடிதம் அனுப்புகிறான், ஆனால் உடனே அந்த கடிதம் எல்லாமே டிஆர்சிக்கு தான் ரிப்ளை போகும். டிஆர்சி வந்து எங்களுக்கு வந்து கோர்ட்ஸில் வழக்கு இருக்குன்ற ஒரே ஒரு ரிப்ளை மட்டும்தான் வரும். அட்டர்னி ஜெனரல்ன்ற லெட்டர் வர இல்லையே. நான் அட்டர்னி ஜெனரல்கிட்ட நாங்கள் கேட்டால் தாங்க கடிதம் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த கடிதம் கூட என்கிட்ட இருக்குது, ஆனால் இதுவரையும் சைன் பண்ணி எங்களோட கைக்கு அது கிடைக்கல. அது எனக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி நீங்கள்லாம் சிபாரிசு பண்ணி அரசாங்கத்துக்கு சொன்னீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். இது எனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிற 300 லிங்க் ஆப்ரேட்டருக்கும் இருக்கிற பிரச்சனை. எல்லா முதலையும் போட்டு எல்லாம் செய்துட்டு ஒரு வேலைக்காரன்ற அடிப்படையில் இருக்கிறன்றது ஒருத்தராலையுமே ஏற்றுக்கொள்ளலாத ஒரு விஷயம். இந்த சிந்துஜனன்றவருக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல் அந்த புக்ஸ் எடுக்காமல் அவர் தனியாக இயங்க போகிறாருன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவற்றையே சீல் பண்ணி
அவற்றை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறார். அவருக்கும் 2500 கஸ்டமர். இதே மாதிரி அப்கண்ட்ரியில் சுரேஷ் என்ற ஒரு ஆள் முழு நெட்வொர்க்கையுமே அவற்றையும் ஒரு 5000 கனெக்ஷன், அவற்றை இப்போ ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களையும் நெட்வொர்க்கை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. இப்படி எல்லாட்ட நெட்வொர்க்கும் 2 கம்பெனிக்கு எதிராகவோ இல்லாட்டி தனியாக லைசன்ஸ் எடுக்க போகிறதோ என்ன ஒரு காரணம்னு சொன்னாலும் எங்களுக்கான தொழிலை நாங்கள் இழக்க வேண்டியிருக்கு. எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். உண்மையாக தொழிலை ஒருத்தனை இழக்கிறதும் சரி, அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. தொழில்ன்றது அவனை காப்பாற்றி அவனை வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது தான் தொழில்ன்றது. அது இல்லாமல் நான் இருக்கிறேன்ற விஷயமா லைசன்ஸ் பேப்பர் ஒன்று கையில், அதில் எனக்கு மீடியா லைசன்ஸ் கிடைச்சிருக்குது. 2 லைசன்ஸ் வேணும் இந்த கேபிள் டிவி செய்கிறதுக்கு. அது எனக்கு போன வருஷமே கிடைச்சிட்டுது. ஏன்னா அதுக்கு ஒப்ஜெக்ஷன் இல்லாதபடியாக அவங்க தந்துட்டாங்க. டிஆர்சியை பொறுத்தவரையில் ஒப்ஜெக்ஷன் போட்டால் அது வழக்கு அது இதுண்டு ஒரு சின்ன காரணத்தை வச்சும் எங்களுக்கு தராமல் இழுத்தடிச்சுன்னு இருக்கிறாங்க. திருப்பி இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து கடைசியாக இன்னும் ஒரு கேஸ் கூட போட்டிருக்கிறாங்க. யாரண்டே தெரியாத அறிமுகமே இல்லாத ஒரு ஆள், அன்றாவரத்தில் இருக்கிற ஒரு லேடி ஒரு ஆள் ஷேரான்னு சொல்லி இந்த 2 வழக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டே அவா புதுசாக போட்டு இந்த லைசன்ஸை இஷ்யூ பண்ண வேணாம், இந்த இவரே கேபிள் டிவி செய்கிறவன் ஒத்துக்கொண்டிருக்கிறாருண்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்து புதுசாக ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குது. இப்படியே இந்த லைசன்ஸை நிப்பாட்டுற ஒரே காரணத்துக்காண்டி பழிவாங்கப்பட்டுன்னு இருக்கிறோம். எதுவுமே செய்யாத நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி. அட்லீஸ்ட் எங்கள்ட இந்த கமிட்டி இது நாங்கள் அந்த கேரண்டி லிமிட்டடாக பதிவு செய்திருக்கிறோம் 2 நோக்கத்துக்காண்டி. ஒன்றங்கட சங்கமாயும் செயற்படும், மற்றது இது ஒரு கம்பெனி லிமிட்டடாயும் இருக்கும். அப்போ இதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று லோயராக்கள் அட்வைஸை கெடுத்து நாங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். தற்போது நிலவும் நெருக்கடிக்கு மத்தியில் பொதுமக்கள் சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்துவார்களாயின் QR முறைமை அவசியப்படாது என தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த சிக்கல் இலங்கைக்கு மாத்திரமல்லாமல் உலகம் முழுவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு பிரச்சினை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எனவே முடிந்தவரை எரிசக்தி நுகர்வை குறைக்குமாறு பிரதியமைச்சர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தருணம் எமது நாட்டிற்கு மாத்திரமல்ல முழு உலகிற்கும் ஒரு கடினமான சூழ்நிலை. இதற்கு முன்னர் இந்த நாடு பங்குரோ தானால் எமக்கு எரிசக்தி கிடைக்காமல் போன ஒரு நிலை இருந்தது. இப்போது நாம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் உலகத்திடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே நாம் சிக்கனமாக செயல்பட வேண்டும். அதனால்தான் இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது. சிக்கனமாக ஒரு சமூகமாக நாம் எவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும். இந்த நெருக்கடியும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள எமக்கு சாதகமான சூழல் உள்ளது. முடிந்தால் மின்சார நுகர்வை குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களை குறைத்துக் கொண்டு முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். எம்மாலும் ஒரு பங்களிப்பை வழங்க முடியும். கடந்த 4 மாதம் நாம் 40 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தியிருந்தால் இந்த மாதம் அதனை 30 லிட்டராக குறைத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்தில் QR முறைமையை கொண்டுவர தேவையில்லை. QR என்பது ஒரு தொழில்நுட்பம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தாங்களாகவே நுகர்வை குறைத்துக் கொண்டால் QR அவசியப்படாது. தொழில்நுட்பம் முக்கியமல்ல. QR மூலமும் வழங்கலாம், பங்கீட்டு முறை மூலமும் வழங்கலாம், அல்லது கூப்பன் முறை மூலமும் வழங்கலாம். தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் பொருத்தமானது QR முறைமையாகும். இப்போது எம்மிடமுள்ள எரிபொருள் அளவை அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி தேவையற்ற விடயங்களுக்கு குறைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. அது மக்களின் கையில் தான் உள்ளது. எந்த வேலை திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்கள் மாறாமல் நமது நாட்டின் எரிபொருள் நுகர்வை குறைக்க முடியாது. கடந்த மாத எரிபொருள் நுகர்வில் 20% ஒரு சமூகமாக நாம் சேமிக்க வேண்டும். அதுவே இலக்காகும். அது அரசாங்கம் கொண்டு வரும் தொழில்நுட்பமோ அல்லது கொள்கையோ அல்ல. ஒரு சமூகமாக நாம் அதனை பொறுப்பேற்க வேண்டும். நாம் கட்டியெழுப்பிய மக்கள், அரசாங்கம், நாம் கட்டியெழுப்பிய பொருளாதாரம், வரவிருக்கும் பொருளாதாரத்துக்கு இந்த நேரத்தில் நம்மால் வழங்கக்கூடிய பங்களிப்பு என்ன? தற்காலிகமாக எரிசக்தி நுகர்வை குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. உலகில் அவ்வப்போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. நமது நாட்டின் காரணத்தினால் இது ஏற்படவில்லை. இது வெளியிலிருந்து வந்த ஒரு சவால். ஆனால் ஒரு சமூகமாக நாம் இதனை எதிர்கொண்டால் 2-3 மாதங்களுக்குள் நாம் இருந்த நிலைக்கு திரும்ப முடியும். அந்த தியாகத்தை செய்ய நாம் தயாராக இல்லை என்றால் நெருக்கடியம்மை முந்திக் கொள்ளும். அத்தகைய நிலை எதிர்கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இல்லை. அத்தியாவசிய தேவைகள் உள்ளன. ஆரோக்கியம், பாதுகாப்பு பிரிவினர், பொது போக்குவரத்து, உற்பத்தி தொழில்கள் போன்றவை தடையின்றி இயக்க வேண்டும். நாம் பிரஜைகளாக எமது அன்றாட நுகர்வை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். அரசாங்கம் மீண்டும் QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாட்டின் இயல்பு வாழ்க்கை முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் தெரிவித்தார். எதிலக்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான காரியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுமானால் இவ்வாறானதொரு கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேரத் ஹோமோஸ் நீரிணை மூடப்படுவதால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படாது என கூறிய போதிலும் தற்போது எரிபொருளை கட்டுப்படுத்த அரசாங்கம் முற்படுவது அவர்களின் முரண்பாடான நிலைப்பாட்டையே
காட்டுகின்றது. இந்த QR முறையினால் சுற்றுலாத்துறை, விவசாயம், மீன்பிடி மற்றும் சிற்றுண்டிச்சாலை தொழில்கள் வீழ்ச்சி அடைவதுடன் சாதாரண பொதுமக்கள் தமது தங்க ஆபரணங்களை அடை வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவும் அவர் கவலை வெளியிட்டார். நாட்டின் மின்சார தேவையில் 40% பூர்த்தி செய்யும் நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை கொள்வனவு செய்வதில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அண்மையில் இலங்கைக்கு வந்தடைந்து 9 நிலக்கரி கப்பல்களிலும் தரம் குறைந்த நிலக்கரியே காணப்படுவதாக பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தவர் இதன் காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலேயே நாட்டில் கட்டாய மின்தடை ஏற்படும் என எச்சரித்தார். அத்துடன் நிலக்கரியை மாற்றீடாக டீசல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நேரிட்டால் ஒரு அலகு மின்சாரத்தின் விலை 100 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் இது மக்களின் மின்சார பட்டியலை மேலும் பாரிய அளவில் உயர்த்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் இலங்கையின் வெளிநாட்டு வருமான வழிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் எரிபொருள் மீதான வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க தவறியுள்ளதாக அவர் சாடினார். ஒருங்கிணைந்த புத்தாண்டு சுபநேர பத்திரிகை வெளியிடுவதற்கு இரு தரப்பினரும் உடன்பாடு தெரிவித்துள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஏபா பஞ்சாங்க ஆசிரியர் இந்தி ஹேபா செனவரத்ன, திரசர பஞ்சாங்க ஆசிரியர் சமத் கொத்தலாவள மற்றும் மாற்று சுபநேர குழுவின் உறுப்பினர்களுடன் நடாத்திய கலந்துரையாடலின் போது இந்த இறுதி உடன்பாடு எட்டப்பட்டதாக குறிப்பிட்டார். இதன்படி நாளை குறித்த சுபநேர பத்திரிகை அச்சிடப்பட்டு அரசு சுபநேர பத்திரிகையாக மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கலாச்சார விவகார திணைக்களம் 2024 ஆண்டில் அரசு சுபநேர குழுவை கலைத்திருந்ததுடன் இதுவரையில் அரசாங்கம் மீண்டும் ஒரு சுபநேர குழுவை நியமிக்கவில்லை. இம்முறை புத்தாண்டு சுபநேரங்கள் போயா குழு உறுப்பினர்களாலேயே வெளியிடப்பட்டதாகவும் அரசாங்கம் உடனடியாக அரசு சுபநேர குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்து ஜோதிடர்கள் குழு ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை அரசாங்கத்திற்கு தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. இந்த சூழலில் சர்வஜன அதிகாரம் கடந்த சனிக்கிழமை உறுதியளித்தபடி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபநேர பத்திரிகையை தயாரிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கை எடுத்திருந்தது. 17 ஜோதிட அறிஞர்களின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் நிலையங்கள் நிலவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாடு தழுவிய ரீதியில் விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் WPJ செய்னாதீர தெரிவித்துள்ளார். வாகன வகைகளுக்கு ஏற்ப அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீட்டு முறைமைக்கு அமைய மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்பட வேண்டும் என அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு வரிசையை மீறி இடையில் புகுந்து எரிபொருள் பெற முயற்சிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தற்போது அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மேலதிக பாதுகாப்பு உத்தியோகர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் ஏற்படக்கூடிய தேவையற்ற மோதல்களை குறைப்பதற்கு போலீசாருக்கு விசேட ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதோடு முறையற்ற விதத்தில் எரிபொருள் வழங்குவதை தவிர்க்குமாறு எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் வரிசைகளுக்காக மோட்டார் சைக்கிள்களை நடைபாதைகளில் நிறுத்தி வைப்பது பாதசாரிகளுக்கு பெரும் இடையூறாக அமைவதாகவும் அவ்வாறான செயல்களை தவிர்க்குமாறும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது எரிபொருள் நெருக்கடியானது உலகம் முழுவதும் நிலவும் ஒரு சூழல் என்பதை வலியுறுத்திய பிரதி போலீஸ் மாதிபர் மக்கள் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து நடப்பதன் மூலம் தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும் என அவர் தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்தர் உள்ளிட்ட 15 சந்தேக நபர்களுக்கு எதிராக முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 17 மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2022 ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் சட்டவிரோதமான முறையில் வீதி நாடகம் ஒன்றை அரங்கேற்றியதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ்போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக கருவாத்தோட்டம் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தினர். மேலதிக அறிவுறுத்தல்களை பெற்றுக் கொள்வதற்காக விசாரணை அறிக்கைகள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதனையடுத்து அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக இந்த முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 17 மீண்டும் அழைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஹிருணிகா பிரேமச்சந்தர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்கள் ஊடாக தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கும் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டிப்போக்கள் ஊடாக மாத்திரம் எரிபொருள் வழங்கப்பட்டால் தினசரி இயங்கும் பேருந்துகளின் எண்ணிக்கை 50% குறையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் சுமார் 13,000 தனியார் பேருந்துகள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய கெமுனு விஜயரத்ன இந்த நடைமுறையினால் 6,500 பேருந்துகளை மாத்திரமே இயக்க முடியும் என தெரிவித்தார். அத்துடன் தற்போதுள்ள பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டிப்போக்களின் எண்ணிக்கை போதுமானதாக
இல்லை எனவும் இதற்கு முறையான வேலை திட்டம் ஒன்று அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து மேலும் கூறுகையில், இது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக மாறும். எங்களிடம் உள்ள பஸ்களுக்கு எரிபொருள் பெறுவதற்கு தற்போதுள்ள டிப்போக்களின் எண்ணிக்கை போதாது. இதனால் நீண்ட வரிசைகள் ஏற்படும். அதேபோல் அவர்கள் இரவு நேரங்களில் டீசல் வழங்குவதில்லை. நாங்கள் சேவையில் ஈடுபட்டுவிட்டுத்தான் எரிபொருள் பெற விரும்புகின்றோம். ஆனால் டிப்போக்கள் மாலை 5 மணிக்கு மூடப்படுகின்றன. அவ்வாறு நடந்தால் அடுத்த நாள் எம்மால் சேவையில் ஈடுபட முடியாது. வீதியிலேயே கிடக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதன் விளைவாக இலங்கை முழுவதும் 50% பஸ்களை மாத்திரமே இயக்க முடியும். கியூஆர் நடைமுறைக்கு முன்னதாகவே இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளுமாறு நான் 2 வாரங்களுக்கு முன்பே கூறினேன். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நாம் அறிவோம். ஆனால் ஏழை மக்கள் தனியார் மற்றும் அரசு பஸ்களிலேயே பயணிக்க வேண்டியுள்ளது. எனவே பொது போக்குவரத்து சேவைக்கு முன்னுரிமையை வழங்குங்கள். இல்லையெனில் அரசாங்கம் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். இலங்கையில் உள்ள 13,000 பஸ்களில் 6,500 மாத்திரமே ஓடும் நிலை ஏற்படும் என்றார். நிதி தூய்தாக்கல் தடை சட்டத்தின் கீழ் மன்னாரில் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். 2019 முதல் 2023 வரையான காலப்பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தியமையின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் கடத்தலின் ஊடாக ஈட்டப்பட்ட பணத்தின் மூலம் 2 மாடி வீடு, 5 கடைகளுக்கான அறைகளுடன் கூடிய வீடு, கார் மற்றும் 360 பவுண்ட் தங்க நகை உள்ளிட்ட சொத்துக்கள் சேர்க்கப்பட்டமை தொடர்பிலேயே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் குறித்த 2 மாடி வீடு மற்றும் கார் தொடர்பில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவற்றின் பயன்பாடு மீது தடை உத்தரவை பெற்றுக்கொண்டு அதனை நீடிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தங்க நகைகள் தொடர்பிலான விசாரணைகளின் போது அவை சந்தேக நபரின் மனைவியின் தாயாரால் பல நிறுவனங்களில் அடகு வைக்கப்பட்டு பின்னர் மீட்கப்பட்டு மன்னாரில் உள்ள பஸ் நிலையங்களில் அவை விற்பனை செய்யப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரினால் சட்டவிரோத செயலினூடாக பெறப்பட்ட தங்க நகைகளின் அறிந்து கொண்டே அவற்றை அடகு வைத்தமை மற்றும் விற்பனை செய்தமையினூடாக நிதி தூய்தாக்கல் தடை சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக தெரிவித்து சந்தேக நபரின் மனைவியின் தாயார் மன்னாரில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நிலவும் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறைக்கு மத்தியில் மகியங்கனை பகுதியில் 2 பேர் ஒரு ஸ்கூட்டரை மற்றொரு மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பெட்ரோல் தேடிச் சென்ற விசித்திரமான சம்பவம் பதிவாகியுள்ளது. தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வரும் இந்த காணொலியில் 2 பேர் ஒரு ஸ்கூட்டரில் சவாரி செய்வதையும் மற்றொரு ஸ்கூட்டரை கவனமாக சமநிலைப்படுத்துவதையும் காட்டுகின்றது. காணொலியில் உள்ளவர்களின் சொந்த அறிக்கைகளின்படி அவர்களால் ஒரு மோட்டார் சைக்கிள்களுக்கு மட்டுமே எரிபொருள் பெற முடிந்தது. இதன் விளைவாக எரிபொருள் இல்லாத மற்றொரு மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்று பெட்ரோலை தேடுவதை தொடர முடிவு செய்துள்ளனர் என கூறப்படுகின்றது. மகியங்கனை பகுதியில் உள்ள பல பெட்ரோல் நிலையங்களில் இந்த நாட்களில் பெட்ரோல் முற்றிலும் தீர்ந்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக வாகனங்கள் உள்ளே நுழைவதை தடுக்க பெட்ரோல் நிலையங்களின் நுழைவாயில்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போது எரிபொருள் விநியோக நெருக்கடி எதிர்கொள்ளும் போது சாதாரண ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான அழுத்தம் மற்றும் கஷ்டங்களுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என பல சமூக ஊடக பயனர்கள் இந்த காணொலியை இணையம் முழுவதும் பகிர்ந்து வருகின்றனர்.